ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் ஷோஸ். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி டோர்னமெண்ட் நடக்க போகுதுங்க. அதுவும் நம்ம இந்தியாவில். ஓகேங்களா, நிறையா பேர் கேட்டிருந்தீங்க பப்ஜி டோர்னமெண்ட் எப்படி ப்ரோ நடக்க போகுதுன்னு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடச்சாச்சு. பப்ஜி டோர்னமெண்ட் ஒரு அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ஜெயிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 lakhs தராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 50 லட்சம். ஓகேங்களா, 50 லட்சம் கொடுத்து ஜெயிக்கிறவங்களுக்கு தர போகிறாங்க. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பப்ஜி பிளேயராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் 2 கிவ்அவே வீடியோ கொடுத்துருக்கோம். அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர கிளிக் பண்ணி பார்த்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையாவே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்வம் காத்துட்டு இருந்த டோர்னமெண்ட் இப்போ கடைசியாக நடக்க போகுது. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா பப்ஜி டோர்னமெண்ட் எப்போ நடக்குது எல்லா பேரும் கேட்டிருந்தீங்க. பட் இப்போ அஃபிஷியலாகவே அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் தான் நம்ம இருக்கோம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோர்னமெண்ட் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நடக்குது. ஓகேங்களா, இப்போ நீ இந்தியாவில் மட்டும்தான் இதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். வேறு எந்த நாட்டில் இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டை யார் நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா பப்ஜியோட அஃபிஷியலான பார்ட்னர் தான். அதாவது பார்த்தீங்கன்னா டென்சன். ஓகேங்களா, அதான் நடத்துது. அது பார்ட்னர்ஷிப் போட்டு ஓப்போ, அதனால இங்கே ஓப்போ ஐகான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓப்போவும் பப்ஜியும் சேர்ந்து தான் இந்த டோர்னமெண்ட்டை நடத்துகிறாங்க. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இதோட நேம் பார்த்தீங்கன்னா கேம்பஸ் சாம்பியன்ஷிப் 2018. ஓகேங்களா, பப்ஜி மொபைல் பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பிசியில் கிடையாது. ஓகேங்களா, மொபைல் பிளேயர்ஸ் மட்டும் அதை விளையாட முடியும். இது டோட்டல் ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 15 lakhs. ஓகேங்களா, அதாவது 50 லட்சம் ப்ரைஸ் அமௌண்ட். ஓகேங்களா, இது வந்து ஒரே ஆளுக்கு 50 லட்சம் போகுதா கேட்டிங்கன்னா இல்லை, செப்பரேட்டாக பிடிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம மீடியத்தில் நடுவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோவில் கடைசியாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பப்ஜி பிளேயராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவெண்ட்டோட ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா, 7th செப்டம்பர் to 21 செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா, அதுக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்இன் வேறு பண்ணணும். அதான் மேட்ரு. இதான் உண்மையிலே மெயினானது. ஓகேங்களா, அதாவது ஸ்டார்ட் போட்டிருக்காங்க பாருங்கள், இதான் உண்மையிலே மெயின். அதாவது 22 செப்டம்பர்லேருந்து 23 செப்டம்பருக்குள்ளே நீங்கள் செக்இன் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் 21ஓட முடிஞ்சிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 22ல் வந்து நீங்கள் செக்இன் பண்ணணும். யார் ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இது செலக்ட் ஆவீங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு 10,000 டீம் டு செக்இன் வில் பி குவாலிஃபைட் ஃபார் ஆன்லைன் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா, அதாவது நீங்கள் 10,000 பேருக்குள்ளே நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக இதுக்குள்ளே போக முடியும். ஓகேங்களா, செக்இன் பண்ணுறது தான் மெயின் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது செக்இன் பண்ணிக்கோங்க மறக்காமல். நீங்கள் செக்இன் பண்ணால் மட்டும் ஆன்லைன் குவாலிஃபைடுக்குள்ளே போவீங்க. இல்லாட்டி நீங்கள் போக மாட்டீங்க, ரிஜிஸ்டர் ஆகிடுவீங்க. ஓகேங்களா, ரிஜெக்டட் ஆகிடுவீங்க. ஆன்லைன் குவாலிஃபை பார்த்தீங்கன்னா 26 செப்டம்பர்லேருந்து 5ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா, இந்த 10 நாள் வரைக்கும் நடக்கும். இந்த 10 நாளில் யார் செலக்ட் ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆஃப்லைனில் விளையாடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே டூர்னமெண்ட் மாதிரி நடந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும். ஓகேங்களா, 2 days நடக்கும். அந்த 2 days ஆஃப்லைனில் செலக்ட் பண்ணிடுவாங்க. செலக்ட் பண்ணி ப்ரைஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இந்த ப்ரைஸ் அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல் ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 50 லட்சம் சொல்லியிருக்க. பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 lakhs. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 50 lakhs. செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 lakhs. தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 lakhs. ஃபோர்த்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 lakhs. அது மாதிரி ஏகப்பட்ட கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது அஃபிஷியலான வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் டவுட்னா கீழே போய்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கு கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃபிஃப்த்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 lakhs. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 1 lakhs. 7th பிளேஸ் பார்த்தீங்கன்னா 80,000. 8th பிளேஸ் பார்த்தீங்கன்னா 70,000. 9th 10th பிளேஸ் பார்த்தீங்கன்னா 50,000. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இது ஓப்போவோட இது கொடுத்துருக்கறதுனால பார்த்தீங்கன்னா ஓப்போ ஃபோன்ஸ் வேறு கிவ்அவே தராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 13 லட்சம் மதிப்புள்ள ஃபோன்ஸ். ஓகேங்களா,
ஸோ அந்தளவுக்கு ஃபோனை உங்களுக்கு கிவ்அவே தராங்க. அதாவது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருமே, அதாவது அதிக கில் எடுத்தவங்க, அதிக நேரம் நின்றவங்க, அந்த மாதிரி பார்த்துட்டு அவங்க கிவ்அவே மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வவுச்சர் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஷாப்பிங் அந்த மாதிரி ஏகப்பட்ட இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்னரோட லோகோஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நோ மோர் போடணும்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 lakhs கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? அதாவது டீம் நீ கண்டிப்பாக 4 பேர் இருந்தால் மட்டும் இதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகேங்களா? நீ சிங்கிளாக போக முடியாது. உங்களோட டீம் இருக்கணும் 4 பேர், அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீமோடு சேர்ந்து 20,000 அந்த மாதிரி டிவைட் பண்ணி கொடுப்பேன், அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது டீட்டெயிலாக தெரியல. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபோனும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் 11th 12th ப்ளேஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் மட்டும்தான் கிடைக்கும், காசு எதுவும் கிடைக்காது. ஓகேங்களா? பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏதாச்சும் டீட்டெயிலாக இந்த லிங்க்கில் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வவுச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் மணி வந்து 10,000 மேலே இருந்துச்சுனாவே உங்களுக்கு கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஜிஎஸ்டி டேக்ஸ் அந்த மாதிரி எல்லா டேக்ஸும் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது டேக்ஸ் எல்லாம் போக கவர்மெண்ட் கொடுத்துட்டு பேலன்ஸ் காசுலாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் எவ்வளோ ஜெயிக்கிறீங்களோ அந்த அளவு அமௌண்ட்டு வராது. ஓகேங்களா? அது மாதிரி நிறையா இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ரூல்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறையா ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபையில் வந்து பெஸ்ட் ஆஃப் 1. ஓகேங்களா? அதாவது 4 from மேட்ச் ஈச் மேட்ச். அது மாதிரி ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் 3, அப்புறமா செமிஃபைனலில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் 3, அப்புறம் கிராண்ட் ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் 5 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கேமர்ஸ்க்கு வந்து நல்லா ஈஸியாக புரியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் காமன் மேட்ச் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 players இருக்கணும். அதாவது ஏஷியா சர்வேல தான் நீங்கள் பண்ணணும். அப்புறமா டிபிபி அந்த தேர்ட் பர்சன். ஓகேங்களா? அந்த கேமராவோட வியூ வந்து இதுவாக டிபிபியில் இருக்கணும். அது மாதிரி மேப்போட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சன்னி. இந்த நியூ மேப் இருக்குல்ல, அந்த நியூ மேப்பில் தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். உங்கள் பழைய மேப்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மிச்ச ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 500 பாயிண்ட்ஸு, செகண்ட் ப்ரைஸ் வந்து 395 பாயிண்ட்ஸு, தேர்ட் ப்ரைஸ் வந்து 350 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ 4th 5th அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கணக்கில் மட்டும் தான் உங்களுக்கு பிரிக்கிறாங்க. அப்புறமா ஈச் கில் இன் ஒர்த் ஆஃப் 20 பாயிண்ட். ஒரு கில்லு பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்டுக்கு சமம். அந்த அளவுக்கு நீ கில் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அதாவது ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்கணும். இந்த 4 இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மஸ்ட் பி இன் இந்தியா. அதாவது பார்த்தீங்கன்னா நீ இந்தியாவில் இருந்தால் மட்டும்தான் இந்த நீங்கள் டோர்னமெண்ட்டை கலந்துக்க முடியும், இல்லாட்டி கண்டிப்பாக முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 15க்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? 15 கீழே இருந்தால் கண்டிப்பாக பண்ண முடியாது. தேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜாக படிச்சுட்டு இருக்கணும். காலேஜ் அதுக்கு மேலே இருக்கிறதாச்சும் படிச்சுட்டு இருக்கணும். ஏன்னா இது வந்து காலேஜ் பசங்களுக்காக மெயினாக வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜ் ஐடென்டி கார்டு கேட்குறாங்க. அதாவது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்கள் காலேஜோட ஐடென்டி கார்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் காலேஜ் ஐடென்டி கார்டு இருந்தால் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னால் இதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்கள் காலேஜ் இருந்தால் மட்டும் பண்ண முடியும். மிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து 4 அந்த மாதிரி நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரூல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஹவு டு ரிஜிஸ்டர் இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல் யுவர் டீட்டெயில்ஸ் டு கிரியேட் யுவர் ஸ்குவாட் ஆஃப் 4 by adding a 3 score. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்விடேஷன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஆள் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா போதும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்வைட் நோட்டிஃபிகேஷன் அனுப்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் 4 பேர் ஜாயின் ஆகி சேர்ந்துடுவீங்க. ஓகேங்களா? இது ஃபுல் யுவர் டீட்டெயில்ஸ் பண்ணணும். அப்புறம் கிரியேட் யுவர் ஸ்குவாட் பண்ணிட்டு, அதாவது நீங்கள் இது ஃபுல் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு இன்விடேஷன் வரும். அது அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்துட்டு செக்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிரும். ஓகேங்களா? எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணது 21 செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொசீட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டரில் லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, உங்கள் ஜிமெயில் ஐடி, உங்களோட பப்ஜியோட ஐடி அந்த மாதிரி தான் கேட்கும். வேறு எதுவும் கேட்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆர் யூ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக மெயினாக கேட்கும்.
கேட்டுட்டு நீங்கள் கொடுத்து சைன் அப் பண்ணிவிட்டு அப்புறம் சைன் இன் பண்ணிக்கோங்க. பண்ணப்போ பார்த்தா உங்கள் நேமு, உங்கள் ஜிமெயில் ஐடி அந்த மாதிரி பேசிக்கான இதாக கேட்கும். கேட்டதுக்கப்புறமா நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரிஜிஸ்டர் ஆயிரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு என்னோட அன்பான வாழ்த்துக்கள் தரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள். அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது பப்ஜி பிளேயர்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த விஷயம் பற்றி தெரியட்டும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.